தமிழகம், புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அடுத்தடுத்த நாட்களில் படிப்படியாக மழை குறையும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் தென்கிழக்கு திசையில் இலங்கை, அந்தமான் இடையே உருவான காற்றழுத்தம் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவானது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. சில இடங்களில் கனமழையும் பெய்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பெற்று மேற்கு திசையில் நகரும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகம், புதுவையில் மழை தொடரும் என்றும் கடலோர பகுதி மற்றும் உள் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அடுத்தடுத்த நாட்களில் படிப்படியாக மழை குறையும் என்றும் சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் கூறினார். கடந்த சில நாட்களாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் நிலவி வரும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது இன்று காலை 8 மணி அளவிலே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள இலங்கை பகுதியில் நீடிக்கின்றது. இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 7 சென்டிமீட்டர் நாகை மாவட்டத்தில் உள்ள திருப்பூண்டியில் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். கனமழை காரணமாக கடலில் 55 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசும் என்பதால் கடலோர மாவட்ட மீனவர்கள், பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வானிலை மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மழை காரணமாக நாகை, திருவாரூர், தஞ்சை, கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் திங்களன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது.